ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நெறைய பிரச்சனைய சந்திச்சிருப்போம். குறிப்பா சொல்லணும்னா, நம்பளோட இமேஜ் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா, இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணும்போது அந்த சைஸ் சப்போர்ட் ஆகாம இருக்கும். அதனால நம்ம ஃபோட்டோவ கிராப் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அடுத்ததா நம்ம அப்லோட் பண்ற வரையும் நம்மளோட இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே ஹையா இருக்கும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா வேற டிவைஸ்ல பார்க்கும்போது அதோட இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நெறைய பிரச்சனை இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலைனாலும், ஓரளவு நம்ம அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். அது என்னென்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் குவாலிட்டி. நம்ம என்னதான் ஹையர் அண்ட் கேமரால ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாலும், Instagram கண்டிப்பா அத கம்ப்ரஸ் பண்ண தான் போகுது. ஏன்னா ஃபைல் சைஸ் அதிகமா இருந்தா, அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதிக செலவாகுங்கிறதுனால, இந்த வேலைய Instagram பண்ணிட்டு தான் Instagram நம்மளோட ஃபைல ஃபுல்லாவே கம்ப்ரஸ் பண்றத தடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அதில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா கீழே செல்லுலார் டேட்டா யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணால் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் அப்லோட் ஆகும். இந்த செட்டிங் எனேபிள் பண்றது மூலியமா கம்ப்ளீட்டா நம்மளோட ஒரிஜினல் ஃபைல அப்லோட் பண்ண முடியாது. ஆனா ஏற்கனவே பண்ற கம்ப்ரஷன் இந்த பிரச்சனை கண்டிப்பா எல்லாருமே Instagramல போட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது மிகப்பெரிய தலைவலினே சொல்லலாம். நம்ம Instagramல ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம்னு நினைப்போம். அந்த இமேஜ் வந்து ஃபுல் சைஸ் போட்டோ இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனா Instagramல அப்லோட் பண்றான்னு போகும்போது அந்த ஃபுல் சைஸ் இமேஜ் சப்போர்ட் ஆகல. கண்டிப்பா அந்த நேரத்துல நம்ம கிராப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்துரலாம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு Instagramல எந்தெந்த சைஸ் போட்டோலாம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பாத்துரலாம். போட்டோ அப்லோட் பண்றதுக்கு நம்ம மேஜரா யூஸ் பண்றது வெர்டிகல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்கொயர். இது 2 ஃபார்மேட் பண்ணா சப்போர்ட் பண்ணும். இதோட சைஸ்ன்னு வெர்டிகல் சைஸ்ன்னு பார்க்கும்போது 4:5 ஃபார்மேட்ல நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணோம்னா கரெக்டா அந்த இதுக்குள்ள ஃபிட் ஆகிடும். அப்படி ஸ்கொயர்னு பார்க்கும்போது 1:1, 2:2. ஸ்கொயர்னா ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வெர்டிகலை பத்தி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், Instagram வெர்டிகலில் 4:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் தான் சப்போர்ட் ஆகுங்கிறதுனால 4:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை இம்போர்ட் பண்ணிப்போம். அந்த இம்போர்ட் பண்ண இமேஜை அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜ் மேலே பிளர் ஆட் பண்ணணும். பிளர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. இந்த இமேஜை பிளர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம திரும்பவும் அதே இமேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி கரெக்டாக ஹைட் அண்ட் வித் கிராப் ஆகாத அளவு அந்த இமேஜ் மேலே செட் பண்ணிடுங்க. திரும்பவும் அந்த போட்டோவை ஃபுல் சைஸ்ல கொண்டு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்படி ஆட் பண்ணோம்னா சைடில் இருக்கிற ஒயிட் பாருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லுக் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இப்படி அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்தது Instagramல மேக்ஸிமம் 1080p வரையும் தான் இமேஜ் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். அதனால நம்ம இப்போ 2K 4K எதில் ஃபோட்டோ எடுத்தாலுமே அது 1080pக்கு கம்ப்ரஸ் பண்ணிடும். இந்த கம்ப்ரஷன் பண்ணுறதை நம்ம Instagramல விட்டோம்னா நம்ம 4Kல அப்லோட் பண்ணிடலாம். அது இஷ்டத்துக்கு என்னத்தையாவது கம்ப்ரஸ் பண்ணி விட்டுரும். இமேஜோட குவாலிட்டி ரொம்பவே கம்மியாயிடும். அதனால இதை நம்மளே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு சில ஃபோட்டோவை நம்ம ரொம்பவே சூப்பராக கலர் கிரேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வேற ஃபோனில் போய் பார்த்தோம்னா அந்த கலர் ஃபார்மேட் அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலர்லாம் கிட்டத்தட்ட ஒரு எல்லோ கலர் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட இமேஜ் ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப sRGBல செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம sRGBல அப்லோட் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம வெப்பில் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப கலர் சேஞ்ச் எதுவுமே நடக்காமல் இருக்கும். சில பேருக்கு மட்டும் sRGB ஃபார்மேட்ல இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணியும் வேற ஃபோனில் போய் அப்லோட் பண்ண இமேஜை பார்த்தோம்னா வேற கலரில் தெரியுதுன்னா இது கண்டிப்பா இமேஜ் ஃபார்மேட்ல பிரச்சனை கிடையாது. உங்களோட டிஸ்பிளேல தான் பிரச்சனை. இந்த கலர் ஷிஃப்ட்டை சரி பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா உங்களோட போனை மாத்துறது, அப்படி இல்லைன்னா நீங்க எடிட் பண்ற மானிட்டரை மாத்துறது தான் ஒரே ஆப்ஷன். இப்போ Instagramல நம்மளோட போட்டோ ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்றதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம Instagramக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருக்கு. இப்போ நான் கூட அந்த ஆப்பை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஆப்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.